எப்போவுமே 20ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரொம்ப சிரமம், அந்த மாதத்தை ஓட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிரும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மளால் நம்ம வாழ்க்கையை மாற்றவே முடியாது. வாழ்க்கை முதல்ல மாறணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே நம்பர் 2. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணி பிளாக்ஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். பணங்கிறது என்ன, அது ஒரு ஃப்ளோ ஸ்டேட்லேயே இருக்குங்கிறத நம்ம நேற்று பார்த்த வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி டே நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோவை தடுக்கிற விஷயங்களை தான் நம்ம மணி பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளாக்ஸ் எங்கேருந்து உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வளர்ந்த சூழல், நம்மளை சுற்றி இருந்த மனிதர்கள், நம்ம பார்த்த திரைப்படங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பிலீவ் சிஸ்டம்னு ஒன்றா பில்ட் ஆகியிருக்கும். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் தேவையான அளவு எல்லா விதமான வளங்களும் தேவைக்கு அதிகமாகவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஆனால் அதை நம்ம சரியாக சிந்திக்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். அதை தான் ஈர்ப்பு விதி நமக்கு கற்றுத்தருது. அதில் இருக்க முக்கியமான ஒரு பிளாக் பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறை மனநிலை. எங்கே நான் பணத்தை செலவு பண்ணால் எனக்கு திருப்பி வராமல் போயிடும் அப்படிங்கிற ஃபியர் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? பட் நம்ம பணத்தை செலவு பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது நமக்கான ஒரு பொருளோ ஒரு மகிழ்ச்சியாவோ தான் இருக்கும். இல்லை நமக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி செஞ்சுருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பணத்தை கொடுப்போம். அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம பணத்தை கொடுக்கும் போதெல்லாம் எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நம்மக்கிட்ட பணம் வராது. சரிங்களா? அப்போது நம்ம பணத்தை கொடுக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு கொடுக்கணும். ஒரு பொருளை வாங்குகிறோன்னா அதை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் சந்தோஷமாக வாங்கிக்கலாம். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுட்டு அப்படியே வந்துடலாம், இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு இவ்வளவு விலையா, இதை போய் ஏன் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பொருளை பற்றியோ அந்த மனிதரை பற்றியோ நம்ம பேசுகிறதில்ல. அந்த இடத்துல நம்ம குறை சொல்கிறது பணத்தை பற்றி தான். ஸோ பணத்தை பற்றி நம்ம எப்போயெல்லாம் குறை சொல்கிறோமோ அப்போது நமக்கு பணத்திற்கான ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ நமக்குள்ளே பணத்திற்கான ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்க பற்றாக்குறை மனநிலையை ஒழிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான தேவை. இந்த பற்றாக்குறை மனநிலையை உருவாக்குறதுல பாடல்கள் ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குது. பத்தலை ராப் சாங்கு இதில் எல்லாம் கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு தட்டுப்பாடு தான் இருக்குது, தேவையான அளவே இல்லை, பத்தாமல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாங்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதை சும்மா ஜாலியாக பாடிட்டு விட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம பேசுகிற, அதுவும் வாய் விட்டு பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறது தான். அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட அதை ஒரு தடவை பேசினா கூட பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் திருப்பி இதையே பாடுறது, அதை ஒட்டுமொத்தமாக. இந்த இடத்துல நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்னால் என்னென்னு ரிசர்ச் பண்ணி மட்டும் பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம பணத்துக்கு வருவோம். ஒரு பழைய பாட்டு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இதை ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ஞாபகம் வருது. வரவு எட்டனா செலவு பத்தனா. இந்த மாதிரி பணம் எப்போவுமே நம்ம தேவைக்கு அதிகமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம யாருக்குள்ளேயுமே இல்லை. ஆனால் இந்த நம்பிக்கையை நான் எனக்குள்ளே உருவாக்குனப்ப என் வாழ்க்கை ரொம்ப மேஜிக்கலாக மாறிடுச்சு. இந்த மாதிரி நான் பணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக 1% கிளப் அப்படிங்கிற கோர்ஸ் வாங்கினேன். பட் அதிலேருந்து தான் நான் எனக்குள்ளே இருந்த இந்த பணம் சார்ந்த நம்பிக்கைகளை மாற்றிக்கிட்டேன். நம்பிக்கைகளை மாற்றிக்கல, நான் உருவாக்கினேன். எப்போ நம்ம தெளிவாக நமக்கு வேணுங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோமோ அப்போ நமக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அப்போது அதனால தான் நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு 1 கோடி வேணும்னா 10 கோடி கேளுங்க, 1 லட்சம் வேணும்னா 10 லட்சம் கேளுங்க, 1000 ரூபாய் வேணும்னா 10,000 கேளுங்க. நம்ம கேட்குறத அதிகமாக கேட்கும்போது அப்போ தான் நம்ம கான்சியஸ் அதை விட அதிகமான வாய்ப்புகளை நம்மளை சிந்திக்க வைக்கும். நமக்கு இதில் ரொம்ப முக்கியமே, அதுவும் பணத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ளே நிறைய கொண்டு வரணுன்னாலே அடிப்படை தேவையே திங்கிங் தான். சரிங்களா? இதை தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு எழுதியிருப்பாங்க. நான் ஏற்கனவே பணம் காய்க்கும் மரம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அதே மாதிரியே என்னோடய சேனலில் நிறைய மணி அஃபர்மேஷன் போட்டிருக்கேன். நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது லோ வால்யூமில் வச்சு கேட்கலாம்.
இதையெல்லாம் கேட்குறது மூலமாக நமக்கே தெரியாமல் நிறைய மணி பிளாக்ஸ் இருக்கும். அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிச்சயமாக மணி அஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதனால் அந்த மணி அஃபர்மேஷன்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற அஃபர்மேஷன் என் லைஃபையே மாற்றுச்சு. இது ஒரு பெரிய சீக்ரெட்டும் கூட. இந்த அஃபர்மேஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பற்றாக்குறை மனநிலை போய் அபரிமிதத்தை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகும். இப்போது நான் அந்த அஃபர்மேஷனை சொல்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள், ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். எமோஷன் ரொம்ப முக்கியம். என் தேவைக்கு அதிகமான பணம் என்னிடம் எப்பொழுதும் இருப்பதற்கு நன்றி. என் தேவைக்கு அதிகமான பணம் என்னிடம் எப்பொழுதும் அதிகமாக இருப்பதற்கு நன்றி. என் தேவைக்கு அதிகமான பணம் என்னிடம் எப்பொழுதும் 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 இருப்பதற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி, நன்றி. ஏன் நம்ம தேவைக்கு அதிகமாக எப்போவும் நம்மக்கிட்ட பணம் இருக்கணும்னா அப்போ தான் நம்மளால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். எப்போவுமே 20ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரொம்ப சிரமம், அந்த மாதத்தை ஓட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிரும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மளால் நம்ம வாழ்க்கையை மாற்றவே முடியாது. வாழ்க்கை முதல்ல மாறணும்னா நம்மளோட திங்கிங் தான் முதல்ல மாறணும். பணம்ங்கிறதும் ஒரு மனநிலை மட்டும்தான். நெக்ஸ்ட் டேயில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.